நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மகாலய பட்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. நிறைய கேள்விகள். மகாலய பட்சத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி, ஏன், எதற்காக தரணுமா? இத்தனை கேள்விக்கு நேற்று கொஞ்சமாக பதில் பார்த்தோம். ஆனால் 3 தலைமுறை 7 கோத்திரம் சொன்னமே, அதற்காக நீங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. 7 கோத்திரம் 3 தலைமுறை, இவங்க அத்தனை பேரும் விநாயகர் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். மகாலய பட்சங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் இல்லைங்களா? அவங்களும் சேர்த்து வழிபடும்போது இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? வாங்க விநாயகரை வழிபடுவோம். களபச்சந்தாமரை பாதச்சிலம்பு பல இசைப்பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப சீரக்களபச்சந்தாமரை பாதச்சிலம்பு பல இசைப்பாட பொல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நாதவாயும் 4 புயமும் 3 கண்ணும் மதச்சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூற்றிகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழும் நுகரும் சிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தல் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டாவுபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இல்முரு கருணையினிதென கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடில்தே
தலமுறு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. இடைவிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் ஆவில் உணர்த்தே. குண்டலிகதனில் கூடிய கசுவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அமுத நிலையும் வாதித்தன் இயக்கமும் குமுத சகாய குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தில் 2 நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டு. ஷண்முகத்தூலம் சதுர்முகச் சூக்கம் எண்முகமாக இனிதனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தி நிற்க பாலவாயி காட்டியிருத்தி முக்தியினிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தழுத்திய செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டு. சத்தத்தினுள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய பாலிக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ள காட்டு. வேடமும் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை காண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே. வித்தக விநாயக விரை கழல் சரணே. வித்தக விநாயக விரை கழல் சரணே. பித்துர் தேவதைகளுக்கு மகாலயம் பக்ஷம். பக்ஷம்னா 15 நாள். மகாலயம், மகானா பெருசு, லயம் அப்படின்னா சில பிரளயம்னு சொல்லலாம், மாறுதல்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நல்ல ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள், பித்ருக்களுக்கு தானங்கள், தர்மங்கள், ஹோமங்கள், அன்னங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறத மகாலய பட்சம். இப்படிப்பட்ட மகாலய பட்சத்தில் நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, சார் நான் பிரமாதமாக தானங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், எவ்வளவு காய்கறிகள் தானம் தெரியுங்களா, எவ்வளவு தானியங்கள் தெரியுங்களா அப்படின்வாங்க.
ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல ஹோமம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அன்னம், அன்னதானம். அடுத்தது பிண்டம். இந்த மூணுத்தையும் கொடுத்தாதான் பித்திருக்களுக்கு ஏர்வை. அதை விட்டுட்டு நீங்கள் இரண்ய ஸ்ராத்தம் பண்ணலாமா, இல்லை அவங்கள கூப்பிட்டு ஏதோ பணமாக கொடுத்துட்டு சந்தோஷமாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு காலில் விழுந்து சேவிச்சுக்கிட்டு எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா இது எல்லாம் ஏர்வை இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவோ கல்யாண மண்டபங்கள் இருக்குது, ஆனால் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மண்டபம் இன்னைக்கு இந்த நாட்டில் கிடையாது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ செல்வ சீமான்கள், எவ்வளவோ பணக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி மூதாதையர்களுக்கு பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேவைக்கு சில மண்டபங்களை கட்டினால் எதிர்கால சந்ததிகள் பித்ருக்களுக்கு மகாலய பட்சத்திலேயாவது ஸ்ராத்தம் கொடுத்து ஸ்ரத்தையா வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தாரமுக்ஷ பகு புஷ்பசுபூஜிதாய தஸ்மை மகரமகிதாய நமः சிவாய சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்த சூர்யாய தக்ஷத்வரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய वृषध्वजाय तस्मै शिखराय नमः शिवाय वसिष्ठकुम्भोद्भवगौतमाय मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रात वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय पञ्चाक्षरमिदं पुण्यम् यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கும்போது, சார் நாங்கள் ஸ்ரத்தம் பண்ணுறோம், தர்ப்பணம் பண்ணுறோம், அப்படி இருந்து கூட எங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் தட்டி போகுதுங்களே சார், நாங்கள் கரெக்டாக தானே பண்ணுறோம், குழந்தை பாக்கியம் தட்டுதுங்களே, எவ்வளோதான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட அதில் ஒரு ஒத்துமை இல்லையே சார், இது எதுக்காக, இதில் என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன தான தர்மத்தில் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு எதுக்காக இறைவன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ஸ்ரத்தையாக அதை முழுமையாக செய்யலைங்களே. 3 தலைமுறைக்கு நம்ம ஸ்ராத்தம் கொடுக்குறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 7 கோத்திரத்துக்கு நம்ம தரமா? முதல்ல 7 கோத்திரத்துக்கு ஏன் தரணும்? அவங்கெல்லாம் யார்? இந்த 7 கோத்திரத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று எனக்கு உண்டான கோத்திரம், அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு உண்டான கோத்திரம்,
அடுத்தது என்னுடைய மனைவிக்கு உண்டான கோத்திரம், அடுத்தது என்னுடைய சகோதரிக்கு உண்டான கோத்திரம், அடுத்தது எங்கள் வீட்டு மருமகளுக்கு உண்டான கோத்திரம், அடுத்தது எங்கள் வீட்டு மருமகனுக்கு உண்டான கோத்திரம், அத்தை மாமா இவர்களுடைய கோத்திரம். இந்த கோத்திரத்தை கூட்டி கழிச்சு பாருங்க 7 கோத்திரம் இருக்கும். நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம். दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणम्. दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणं. पङ्कजलोचनं नारायणं, पङ्कजलोचनं नारायणं. भक्तसङ्कटमोचनं नारायणं, भक्तसङ्कटमोचनं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणं. दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणम्. करुणापयोनिधिं नारायणं भव्य शरणागतनिधिं नारायणं. रक्षितजगत्रयं नारायणं चक्र शिक्षितासुरचयं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणम्. अज्ञाननाशकं नारायणं शुद्ध विज्ञानभासकं नारायणं. श्रीवत्सभूषणं नारायणं नन्द गोवत्सपोषणं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणम्. शृङ्गारनायकं नारायणं पदगङ्गाविदायकं नारायणं. श्रीकण्ठसेवितं नारायणं नित्यवैकुण्ठवासिनं नारायणं. नारायणं भजे नारायणं लक्ष्मी नारायणं भजे नारायणम्. दिनकरमध्यगं नारायणं दिव्य कनकाम्बरधरं नारायणं. पङ्कजलोचनं नारायणं, पङ्कजलोचनं नारायणं. भक्तसङ्कटमोचनं
भक्तसङ्कटमोचनं नारायणं भक्तसङ्कटमोचनं नारायणं नारायणं भजे नारायणं लक्ष्मीनारायणं भजे नारायणम् பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நல்லது கெட்டது எது நடந்தாலும் இந்த 7 கோத்திரத்தில் வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் முதல் பத்திரிகையை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் நல்லது கெட்டது எல்லாமே ஒன்று கொரோனா காலம், யாரையுமே கூப்பிட்றதில்ல. இன்னொன்று அப்படியே கூப்பிட்டாலும் அன்னைக்குன்னு தான் எல்லாரும் சண்டையை வச்சுக்கிட்டு, அவள் இப்படி சொன்னா அவள் அப்படி நடந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையே இல்லாமல் போயிடுச்சு, அன்பு பாசம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த 7 கோத்திரக்காரர்களுக்குள்ளேயே நம்ம யாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கறதில்ல. அவன் அவனுக்கு கொடுப்பான், இவனுக்கு கொடுப்பான்னு. இப்போல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு எப்படி போகிறோம்? கல்யாணத்தை கூப்பிட்ட உடனே நம்ம எல்லாருமே எப்படி போகிறோம்? சாப்பிட்றதுக்கு நேராக போகிறோம், அவங்கள பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுறோம், மொழி எழுதுறதுக்காக ஏதோ ஒரு பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், இல்லை பரிசு பொருளை கொடுக்குறோம், அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய வணக்கம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரோம். அதுலேயும் பந்தா பார்ட்டினா சாப்பிட்றதே கிடையாது, நாங்கள் வெளியவே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவங்க இப்படி பண்ணுறதுக்கு தான் கல்யாண முறையை வச்சாங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கும் ஸ்ராத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? பேசுவோம்.
இந்த 7 கோத்திரக்காரர்கள் கல்யாணத்துக்கு போகும்போது முன்னாள் நாந்தி ஸ்ராத்தம்னு பண்ணும்போது இந்த 7 கோத்திரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிரில் நின்று எப்படிப்பட்ட ஸ்ராத்தம் செய்கிறாங்க, ஸ்ரத்தையாக செய்கிறாங்களா, அருமையான தானம் கொடுக்குறாங்களா, பாலி விடுறாங்களா, இதையெல்லாம் பார்க்கணும். வாழை மரம் கட்டியிருக்காங்களா, மாவிலை கட்டியிருக்காங்களா. ஏன்னா என்னுடைய பித்திருக்கள் இங்கே வாழை மரத்தில் மாவிலையில் பாலி விடும்போது நவதானியத்தில் இவங்களெல்லாம் உருமாறி இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பெரியவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல் நாள் நம்ம எங்கே போகிறோம்? முகூர்த்தத்துக்கு மட்டும்தானே போகிறோம். இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா, நான் மட்டும் வாழ்த்தலை, மூதாதையர்கள் பித்ருக்கள் 21 அந்த சந்ததிகள் நம்ம வாழ்த்துறாங்க. 7 கோத்திரத்தில் இருந்து வாழ்த்துறாங்க. இப்போ நம்ம ஸ்ராத்தம் பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் பண்ணுறோம், 20 தலைமுறைக்கு நம்ம பண்ணுறதில்லை. அப்படின்னும்போது ஜாதகத்தில் பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அப்போ குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கத்தானே செய்யும், குழந்தை பாக்கியம் தட்டத்தானே செய்யும். செய்யறத சரியானபடி ஸ்ராத்த முறைப்படி தெளிவாக செய்யறதான் மகாலய பட்சம். கலியுக காலத்தில் இந்த மகாலய பட்சத்தை நம்ம பெரியவங்க கொடுத்துருக்கிறது எதற்காகனா, தயவு செஞ்சு 7 கோத்திரக்காரர்கள் 3 தலைமுறைக்கு உண்டான பிண்டம் கொடுத்து, தர்ம பிண்டம் கொடுத்து,
தர்மத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நண்பர்கள், உறவினர்கள், ஏன் நான் பிறக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு வலி இல்லாமல் நர்ஸு எப்படியெல்லாம் உதவி செய்தாள், அவளுக்கு கூட பிண்டம், அவ கூட நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு உதவி செஞ்ச டாக்டர்ஸ், ஏன் என்னுடைய கணவர் வீடு, என்னுடைய கணவருடைய ஆயுள் பாபம், இது எல்லாம் தெரிஞ்சு ஒன்றொன்னா நம்ம அந்த பிண்ட பிரசாதம் கொடுக்கும்போது அந்த வீடு சந்தோஷமாகத்தான் வாழும் அப்படின்னு நான் சொல்லணுமா? அது நம்ம பண்ணலை, அந்த 7 கோத்திரத்துக்கு நம்ம பண்ணலை அப்படின்னா பிறக்கும் குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, 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 யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சீர்குலாவும் மிதிலையில், 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 கன்னி மாடம் கண்ணில் முன்னேறியவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. சந்திரபிம்பம் மலராலே என்னை, சந்திரபிம்பம் மலராலே என்னை, சந்திரபிம்ப 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 மலராலே வந்தம் போல உருகிறார்
என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ பித்ரு தோஷம்னு தெரிஞ்ச உடனே நான் காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன், தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், கயால போய் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மகாலய பட்சத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னத்தை தான் கொடுக்குறீங்க. கயால கொடுக்குற பிண்டம் இந்த மகாலய பட்சத்தில் இன்னைக்கு நீங்கள் இங்கே கொடுக்கலாமே, இங்கே போட்டுட்டு கயால தேடலாமே, கயால போட்டுட்டு இங்கே தேட வேண்டாமே. பித்ருக்கள் சந்தோஷமாக இருந்தானா நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்குமே. சூரியன் சந்திரனுடைய பாதை, அதனுடைய ஸ்திதி, இனி வரும் காலங்களில் இருட்டு எப்படியெல்லாம் இருக்கும், அந்த இருட்டு காலத்தில் பித்ருக்கள் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த 15 நாள் எதிர்வரும் அமாவாசையில் தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நீங்கள் பிண்ட பிரசாதம் கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு அன்னதானம் செய்தால் உங்கள் குலம் மட்டுமல்ல 21 தலைமுறை சந்தோஷமாக வாழலாம். அப்படிங்கிறதா மகாலய பட்சத்தினுடைய சூட்சுமம். இனிதாகும் தமிழ்ச்செல்வனே நான் இனி யாரை துணை கொள்வதே உயிர்க்கினிதாகும் தமிழ்ச்செல்வனே கனிவோடு சிவனாறு கருஞான கனி தந்தாய் கனிவோடு சிவனுக்கு அருஞான கனி தந்தாய் கனியாது திருவுள்ளமே ஒரு கத்தியாகும் அருள் வெள்ளமே மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக இனி தீர்க்க விருங்கோடி வா என்றினை தீர்க்க விருங்கோடி வா மகிழேறி விளையாடி வா கதிர்வடி வேல குரமங்கி மனவாழ எனையாள மகிழேறி விளையாடி வா. மகாலய பட்சம் பித்ருக்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, பேத்திகளுக்கு இதையெல்லாம் போட்டு காட்டுங்க. அப்போ அவங்களுக்கு அது புரியும். எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களே சிரத்தையாக வந்து இந்த சிராதத்தை கொடுக்கும்போது நான் மட்டும் இல்லைங்க, 21 தலைமுறை
என்னை சுற்றி உள்ள அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல கணவன் மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல சத் சந்தானம், இது அத்தனையும் அமையும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சந்தோஷம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மகாலய பட்சம் பார்த்துட்டோம். யார் கூட நம்ம வீட்டில் பிரச்சனையே பண்ணக்கூடாது, யார் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், ஏன் அவங்க கூட நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாளைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத்து.